நானும் இவங்க ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன். பாலா சார் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன். பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் திருப்பி அவர் மூஞ்சி பக்கத்தில் போய் நின்றேன். அப்புறம் என்னை பார்த்து சொன்னார், தமிழ் படம் பார்த்தேன், நல்லா இருக்கும். நினைவு இருக்கா சார் நீங்கள் சொன்னீங்க? அன்றைக்கி சும்மா சொன்னீங்களா, சீரியஸாக சொன்னீங்களா தெரியல. ஆனால் நீங்கள் இங்கே சொன்னது ரொம்ப சந்தோஷம் சார். வெற்றிமாறன் சாரோட பெரிய ஃபேன். ரேடியோ டைம்ஸ்லேருந்து நிறைய தடவை அவர்கிட்ட பேசியிருக்கோம். நிச்சயமாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நிச்சயமாக அவர் மறந்துருப்பார். ஸ்டேஜில் ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே ஜஸ்ட் ஐ டேக் 2 minutes சார். எல்லாம் சார்பாக பேசுகிறேன், ஆக்டர் சார்பாக. என்னன்னா, மேடைக்கு வந்து எல்லோரும் என்ன சொன்னாங்க, ராம் சார் அப்படி இப்படி, அவர் மாதிரி ஒரு டேரக்டர் இல்லை சார், கோச்சிக்கிறீங்க சார் அவ்வளோ சொன்னாங்கல்ல சார். ராம் சார் வந்து என்னோட ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், நான் படத்தை பற்றி பேசலை. ஸோ ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போகிறேன். நாளைக்கு ஷூட்டிங் பாலக்காடில் சார், லொக்கேஷன் வந்துடுங்க அப்படின்னாரு. அதாவது நானும் 18 வருஷமாக சென்னையில் யாருக்கு லொக்கேஷன் நம்ம கூப்பிட மாட்டாங்க, ஷூட்டிங் தான் வர சொல்லுவாங்க. ஏன்னா லொக்கேஷன் பார்க்க கூப்பிட்றாருன்னு பார்த்தா லொக்கேஷன் போயிட்டேன். ஏன்னா நம்ம டீம் சொல்கிறாங்க, சார் ஃபஸ்ட்டு டே அவர் இம்ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு டே பண்ணேன், லொக்கேஷன் போனேன். லொக்கேஷன் போன உடனே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. பாலக்காடு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த ஏரியை தூக்க முடியுமா சார் அப்படின்னாரு. ஒரு ஏரி இருந்தது. ஃபஸ்ட்டு டே வரல அவ்வளோ பெரிய டேரக்டரு சார், அதெல்லாம் தெரிய மாட்டேன் சார் அப்படின்னு தூக்கினா ஒரு 40 கிலோ அந்த ஏணி. சார் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல அப்படின்னாரு. ரொம்ப வெயிட்டாக இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் அப்படின்னா. அது ஷோர் அப்படின்னாரு. இல்லை இவ்வளோ கேட்குறாரு, ஷோர் தான் சார் அப்படின்னு. இந்த ஏரியை தூக்கி தான் சார் நீ நேராக போனீங்கன்னா ரயில்வே ட்ராக் வரும், அதை தாண்டி காட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னாரு. திரும்பி பார்த்தா ரயில்வே ட்ராக்கே இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு காடு இருக்குது. உடனே ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டேன், இப்போ கொஞ்சம் தயவு செய்து இந்த ஏணி வெயிட்டை கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு. இவர் என்ன கேட்டால் எதாவது ப்ராப்ளம் வச்சு சார், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை சார். ரெடி. காலைல ஷூட்டிங் சார், காலைல 6 மணிக்கு ஒரு ட்ரெயின் வருது, அந்த ட்ரெயினில் தான் போகணும் அப்படின்னு. 5 மணிக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஸோ 5 மணிக்கு அந்த ஏணியை தூக்கிட்டு போனேன் நான். கேமரா எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு தெரியல. சார் ட்ரெயின் வருது அப்படின்னாங்க. நேராக போய் ட்ரெயினில் நிற்கிறேன். ஃபஸ்ட்டு டேல சரி என்னன்னா சார் அவர் இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்ட்டு ட்ரெயின் ஸ்லோவாக போகுது. ட்ரெயின் போனோடனே நான் வந்து அந்த அந்த கல்லுவா அதெல்லாம் தாண்டி அந்த காட்டுக்குள்ளே போயிட்டேன். கட்டுக்கிட்டு யாரும் சொன்னால் 5 நிமிஷமாக யாருமே வரவே இல்லை. அப்புறம் ஓடி வர்றார் ராம் சார். வந்த உடனே சிவா கலெக்டிங்க சூப்பர் சொல்ல போகிறான்னு பார்த்தா அப்படின்னாரு. அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கிறான் அப்படின்னாரு. ஐயோ அந்த ட்ரெயின் கலர் எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னாரு. நீ நல்லா பண்ணலன்னா பரவாயில்ல, இந்த ஏழைக்கு நீ தப்பாக பார்த்தா கூட பரவாயில்ல, ட்ரெயின் கலரே பிடிக்கல, நான் என்ன பண்ணுறது? ட்ரெயின் கலர் பிடிக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், 9:45 ஒன்றும் ட்ரெயின் வருது சார் திருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன். ஸோ நீ பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு திருப்பி சார் ட்ரெயின் வருது சார். திருப்பி அந்த ட்ரெயின் வர டைமு நான் போகிற டைமு எல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஸோ திருப்பி போகிறேன். திருப்பி இந்த பாலக்காட்டு கோயம்புத்தூர் போகிற ட்ரெயின், காலையில் போகிற ட்ரெயின் எம்டியாக இருந்தது. இப்போ ஃபுல்லாக வேலைக்கு போகிறது இடங்கள்லாம் உள்ளே போகிறாங்க. அவங்களுக்கு என்னன்னா நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, இவன் ஏன்னா கேமராவே இல்லாமல் ஏனியோட தனியாக நிற்கிறான் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக உனக்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கத்துறான் அவன். எனக்கு ஆமாம் அசிவசியமாக வருது வாயில், டேய் தயவுசெய்து நான் உனக்கு ஒரு ஆய் சொன்னேன்னு வச்சுக்கேன், இதுக்காக நான் வேற ஒரு ட்ரெயின் வெயிட் பண்ணுறேன்டா அப்படின்ட்டு. அது வேறு பயமாக இருக்கு. அவன் வேற அப்படி போகிறான். அங்கே பேச மாட்டீங்களா, அவ்வளோ பேசுறீங்க அப்படின்ற அவர்த்தன். இப்போ இவனை பார்க்கறதா இவனை திட்டுறதா அன்றைக்கி ரொம்ப வருத்தப்பட்டேன். அகில உலக சூப்பர் ஸ்டார் பட்டத்தை நினச்சி அன்றைக்கி வருத்தப்பட்ட ஒரு நாள் சார் அப்படிங்க. ஸோ அப்படி போச்சு. ட்ரெயின் பார்த்த உடனே இப்போ ட்ரெயின் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தள்ளி உள்ளே போனேன். ஓடி வந்தார் சார். ட்ரெயின் போச்சு, நீங்கள் ஏன் சார் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா. சார் எனக்கு ட்ரெயின் போனால் அப்படி பார்த்து தானே சார் போகும் அப்படின்னு. அது பின்னாடி ஒரு கேமரா இருக்குது சார், ஒன்றும் பிரச்சனை சார், நாளைக்கு டெல்லியிலேருந்து ஒரு ட்ரெயின் வருது சார் அப்படின்னு. இதுதான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டாரா அவர் என்னை எவ்வளோ லவ் பண்ணுறாருன்னா, சென்னை 22 கிட்டத்தட்ட ஒரே டைம் தான் வந்தது. அதுலேருந்து படம் பண்ணனாரு. நானும் அதை நம்பிக்கை தான், என்னை எவ்வளோ நம்பர் எவ்வளோ லவ் பண்ணுறேன்ட்டு. ஒரு நாள் ஒரு ஏப்ரல் 15 சார், பாலக்காடு எப்படி வெயிலாக இருக்குன்னு பார்த்துங்க. கூப்பிட்டாரு, சார் நீங்கள் பண்ணதுலேயே வந்து ரொம்ப அதிகமாக நேரம் உள்ள சீன் எது சார் அப்படின்னு கேட்டார். சார் சென்னை 28 வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற சீன் இருக்குது சார், இந்த ஃப்ரெண்டோட தங்கச்சியை லவ் பண்ணதுனால. அது ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் வந்திருக்கு சார். இன்றைக்கி நீங்கள் ஒரு ஷார்ட் பண்ணுறீங்க, அட்லீஸ்ட் 2.5 minutes. நமக்கு தான் ஒரு டைரக்டரு நம்மளை நம்பி சொல்கிறாரு. என்ன சார் ஷார்ட் அப்படின்னா, ஒன்றும் சார் நீங்கள் வெயிலில் படுத்துருக்கீங்க,
அதாவது 12:30 மணிக்கு வெயிலில் நான் படுத்திருக்கேன். கேமரா எங்கேருந்து வருதுன்னா ஊரை தாண்டி ஒரு பாலம் இருக்குது, அங்கேருந்து ஒரு ட்ரோன் ஷாட் வருது, வருது 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 2 இல்லை 3 நிமிஷம் வருது. இப்போ இது வந்துருச்சா, நான் கண்ணு திறக்கலாமா, ஒன்றுமே தெரியல. கரெக்டாக 12 மணிக்கு கேமராவுக்கு மேலே சூரியன் வேறு இருக்கு. எதுவுமே கண்ணு திறந்து திருப்பி 9 வேலை போயிட்டு பார்த்தா அன்னைக்கு தான் என் கூட இருக்காங்க என் டீம். இவ்வளோ ஜாலியாக நான் அவங்கள பார்த்ததே இல்லை. கை தட்டுவாங்க பாருங்க, அவன் என் டீம் தான். ஓ, ஸோ அப்போ புரிஞ்சுது ராம் சார் வந்து உண்மையிலேயே என்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இதெல்லாம் ஜோக்ஸ் அப்பார்ட், நிறைய கதைகள் சொல்லியிருக்காரு, நிறைய பண்ணணுன்ட்டு. அஃப்கோர்ஸ் நான் சொல்லியிருக்கேன், நமக்கு ஆஸ்கர்லேருந்தே நிறைய இன்விடேஷன்ஸ்லாம் வந்து அங்கே போகல நான், பிகாஸ் நிறைய ஒர்க் இருந்ததுனால. பட் ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நான் ராம் சாரோட போனேன். அங்கே வந்து இருக்கிறதுலே பெரிய தேட்டரில் வந்து எங்கள் படத்தை ஸ்க்ரீன் பண்ணாங்க. தேட்டர் உள்ள சீட் கிடைக்காம நிறைய பேர் வெளில வெயிட் பண்ணாங்க. ஃபிலிம் பை ராம் அப்படின்ன ஒன்று அவங்க எழுந்து நின்று கை தட்டினது பார்த்தா வச்சுங்களேன், அது வந்து நம்ம நாட்டுக்கே பெருமையான ஒரு விஷயம். இஸ் அசட். இன்னைக்கு வந்து பாலா சார் வந்து ஏன் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இயக்குனர்னா அவர் வாழ்க்கையில் அவர் சாதிச்சிருக்காரு. அவர் வந்து இங்கே சொல்கிறாரு இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னா, சார் இங்கே வந்திருக்க எல்லாருமே பிகாஸ் வி ஆல் லவ் யூ ஸோ மச். நிச்சயமாக உங்கள் நல்ல மனசுக்கு இன்னைக்கு நிறைய படம் பண்ணுவீங்க. அண்ட் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இல்லை நான் இருக்கேன்றது தான் அப்படி பேசி சொல்ல வந்து நிச்சயமாக சார், ஐ எம் வெரி ஹாப்பி டு பி எ பார்ட் ஆஃப் பறந்துதோ. அண்ட் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது சார், அது வந்து நான் சொல்லலாம் தெரியல, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வேறு. பட் இது மாதிரி இன்னும் நிறைய ஃபங்க்ஷன் வரும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் சொல்கிறேன். அதோட தேங்க் என்டையர் கேஸ்ட் க்ரூ. மித்துல்லாம் ஃபஸ்ட்டு டே வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அமைதியாக பயமாக இருந்தான். ஒரு 30 டேஸ் ஆனதுக்கப்புறம் நாளைக்கு இன்னும் பைக்கில் போகிற ஷாட்டு அனைமா இது 1 hour போகும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் வந்து. அதுக்கப்புறம் வந்து இந்த ஷாட்டு சரியில்லை கொஞ்சம் அந்த மாதிரி தான் பேச ஆரம்பிச்சிட்டான். அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி எங்கள் எல்லாரையும் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் ராம் சார். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் 18 வருஷம் படம் பண்ணியிருக்கீங்க. உங்கள் வீட்டில் யாருமே கேட்காத ஒரு விஷயத்தை வந்து உங்கள் வீட்டை கேட்டல என்கிட்ட கேட்டாங்க. உங்கள் வீட்டில் ஃபஸ்ட் டே பூஜை வந்து நடந்தது, யூ இன்வைட்டட் ஆல் யூர் நெய்பர்ஸ், அதுதான் நம்ம வந்து பண்ணோம். அப்போ உங்கள் வீட்டில் வந்து கேட்டாங்க இந்த படம் ஜாலியாக இருக்குமாப்பா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் சொல்கிறேன், இன்றைக்கி படம் முடிஞ்சிச்சு, படம் ஜாலியாக இருக்கும், எல்லோரும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். நிச்சயமாக இந்த படத்தில் வந்து அப்பாவை பற்றி ராம் சார் சொல்லியிருக்காரு. ராம் சாரோட அப்பா இந்த படத்தை ஷூட்டிங் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தார். அப்போ அவர் ஃபேஸ் எவ்வளோ ப்ரௌடாக இருந்ததுன்னு தெரியும். இன்றைக்கி வந்து சொன்னார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மென்ஷனிங் தட். அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்களாம், அதில் என்ன தானே அவர் சொன்னார் அப்படின்னு கேட்டாங்களாம். உண்மையிலே சார் ராம் சார் லவ் யூ ஸோ மச். சில பசங்களுக்கு வந்து அப்பா வந்து எந்த அளவுக்கு அன்பு வச்சுன்னு சொல்ல தெரியாது பசங்களுக்கு. ஓகே. அண்ட் எல்லா பசங்களும் அவங்க அப்பா மேலே பெரிய அன்பு வச்சுருக்காங்க, சொல்ல தெரியலனாலும் அந்த அன்பு ரொம்ப மிகச்சிறந்த ஒரு அன்பு. ஓகே. அண்ட் அந்த அன்பை உங்கள் மேலே வச்சுருக்காரு. லவ் யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வேற ஒன்றும் இல்லை, இந்த படம் 4th வருது, உங்களுக்கு சொல்லுங்க 4th வருது. அண்ட் மிஷ்கின் சார் என்னன்னா இந்த படத்தோட ப்ரெஸ் மீட் வந்தார். சார் நீங்கள் ஆடியோ லான்ச் வருவீங்கன்னு சொன்னார். இல்லை நான் ஜப்பானில் இருக்கேன் அப்படின்னாரு. ஜப்பான்லேருந்து கேன்சல் ஆகி எங்களுக்காக நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனால் நீங்கள் ஜப்பான் போனீங்களானே எனக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் அவர் இங்கே வரும்போது சொன்னார் உங்களுக்காக தான் வந்தேன் அப்படின்னாரு. ஏன்னா மிஷ்கின் சார் பேசும்போது நான் நிறைய கேட்டிருக்காரு. அவர் ஒவ்வொரு வார்த்தையும் அவர் மனசார வந்து பாராட்டுறாரு. அந்த குணம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேர்ட்ஸ். அண்ட் இது குழந்தைங்க படம், திருப்பி ஒரு வருஷம் இது குழந்தைங்க. லவ் யூ சார். தேங்க்யூ 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 தேங்க்யூ. இவங்க 2 பேரும் பயங்கரமா பேசுங்க. நீங்க பேசுங்க அதான் ஒருத்தர் பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் நிறைய பேசுகிறோன்னு நினைச்சேன், எல்லாரும் பேசிட்டாங்க, அதனால ரொம்ப ரிப்பிட்டேட்டிவாக இருக்கும். வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா பறந்து போ, நான் ராம் சார் பற்றி கடைசியாக பேச போகிறேன், அது ஒரு டவுட்டாக இருந்துச்சுன்னா. பறந்து போ வந்து ஒரு எனக்கு ரொம்ப பர்சனலாக வந்து நான் ஒரு என்னோட டீமில் ஒரு பாட்டாக இருந்தாலுமே எனக்கு பர்சனலாக நம்ம நடிக்கிற படங்களில் சில படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதில் பண்ணுற கேரக்டர்ஸ் வந்து நமக்கு பர்சனலாக நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்து சில கேரக்டர்ஸ் இருக்கும், அதை நம்ம எஃபெக்ட் பண்ணணும். ஸோ எனக்கு ஆனந்திக்கு அப்புறம் வனிதா வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு நேம் கொண்டு வரும். அண்ட் எல்லாருக்குமே வந்து
வனிதான்ற கேரக்டர் ஞாபகம் இருந்துரும் அப்படின்னு வந்து நாங்கள் ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். அண்ட் அந்த ரோல் எகெயின் எனக்காக வந்து இவ்வளோ அழகாக எழுதுனதுக்கு என் டைரக்டர் ராம் சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படம் நான் ராம் சருக்கும் சொல்லியிருக்காரு, ராம் சார் ஒரு கமர்ஷியல் படம், ஒரு ஃபுல் ஃபன் படம் ராம் சாரோட ஸ்டைலில் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பறந்துப்போம். ஸோ நீங்கள் ராம் சாரையும் பார்க்கலாம், அதே மாதிரியே வந்து ஒரு ஃபன்னான ஒரு படத்தையும் பார்க்கலாம். ஒரு ஃபேமிலியோட ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும் பறந்துப்போம். அண்ட் இது ராம் சருக்கு வந்து அகெயின் இன்னொரு பெரிய ஹிட்டாக இருக்கணும். ராம் சருக்கு வந்து பறந்துப்போ வந்து ஒரு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும். ஏன்னா வந்து இது வந்து ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காரு. அண்ட் எப்போவுமே வந்து ஆசைப்படுறது தான். ஆல் தி பெஸ்ட் சார் அண்ட் லவ் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரைட்டிங் திஸ் வனிதா. ஏன்னா ஆக்சுவலாக வனிதாவோட கிடையாது, மொக்க ஜோக் வனிதா. அதுதான் வந்து அந்த மாதிரி தான் அந்த கேரக்டர் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க பேர் வனிதா தான். இந்த மொக்க ஜோக்ஸ் வனிதா கேரக்டர் எப்படி வந்ததுன்னா அது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ஏன்னா அவ்வளோ மொக்கையாக ஜோக்ஸ் சொல்லுவாங்க. அதில் என்ன 101 ஜோக்ஸ் வச்சுருக்கேன், நான் 36 பெஸ்ட்டு தான் அவங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 36ல் ஒன்றே கேட்டோன்னே எனக்கு என்ன ஒருத்தனா இதுவே எப்படின்னா அந்த 101 இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியுங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான இல்ல சிவா, அது உங்களுக்கு என்ஜாய் பண்ண தெரியல. இப்போ நீ அங்க உட்கார்ந்து என்கிட்ட 4 ஜோக் கேட்டியா, 4மே விழுந்து சிரிச்சியா, சூப்பரா இருக்குன்னு சொன்னியா, அவருக்கு டேஸ்ட் இல்ல. ஒரு ஜோக் சாம்பிளுக்கு சொன்னீங்கன்னா பர்சனல் அங்க உட்கார்ந்து சொல்றேன். அண்ட் கிரேஸ், வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. நான் கிரேஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து ராம் சார் ஃபோன்ல இருந்து நான் கிரேஸ்க்கு பேசினேன், ரொம்ப அழகாக நடிச்சிருக்கீங்கன்னு. வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. அண்ட் அஜு, wonderful actor you are, wonderful, and welcome to Tamil cinema. And சிவாவோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு அவங்க ஒர்க் ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அவருக்கு. ஆமா நம்ம பண்ணியிருக்கோம், அதை தாண்டி உங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றேன். அண்ட் இந்த படத்துல வந்து பர்டிகுலரா அது சிவாவோட இன்னொரு வெர்ஷன் பார்க்கலாம். அது வந்து அது ரொம்ப நம்ம என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். அண்ட் மியூசிக் சந்தோஷ் வந்து இந்த படத்துக்கு வந்து நிறைய மியூசிக் ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் பிளே பண்ணுது. அண்ட் யூ ஹவ் டன் ஃபென்டபுலஸ் ஜாப். தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ். அண்ட் கார்த்தி, மதன் கார்த்தி சூப்பராக எழுதிருக்கீங்க. அண்ட் லிரிக்ஸ் வந்து உங்கள் வாய்ஸ் சொன்ன மாதிரி அது ரொம்ப கவிதையாக இல்லாமல் ரொம்ப வந்து நம்ம டெய்லி பேசிக்கிற மாதிரி நம்ம வந்து இப்போ யாரோ ஒருத்தவங்களுக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் எங்கள் டிஓபி ஏகா சார், நான் வந்து செல்லமா டூட் அப்படின்னு கூப்பிடுவேன். கலக்கிட்டீங்க ரூட், சூப்பராக இருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். என்ன ரொம்ப அழகாக இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு வந்து என்னோட ஃபேவரட் டேரக்டர்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்காங்க, அதனால நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். வெற்றி சார், ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யோர்ஸ். அண்ட் மிஷ்கின் சார் தூங்குறீங்களா சார்? இல்லை இல்லை, அவர் உங்களை தான் பார்க்குறாரு. அந்த கண்ணாடி ஏன் அப்போ போட்டிருக்காரு நீங்கள் இப்போ தான் தெரியாது. கோவி சார், மிஷ்கின் சார், பாலா சார் பிதாமகன்லேருந்து எனக்கு உங்கள் ஒர்க் ரொம்ப பிடிக்கும் சார். அது நான் வந்து இப்போ சொன்னால் அது புதுசாக இருக்காது. அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய டேரக்டர்ஸ் இப்போ இங்கே இல்லை, பட் வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கினா ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கும் ரொம்ப 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 நன்றி. அண்ட் மீடியா எல்லாருக்குமே இவ்வளோ பொறுமை, இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் எல்லாமே வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஹாட்ஸ்டார் அண்ட் 7 Seas 7 Hill, ஆமாம் அது வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ராம் சருக்கு வந்து ஆஸ் அ டைரக்டர் இல்லாமல் ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரொடியூசராக வந்து உங்களுக்கு நிறைய படம் இன்னும் பண்ணணும் இந்த பேனரில் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அண்ட் யாராவது விட்டுட்டேன்னா மன்னிச்சிடுங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச். ஜஸ்ட் 5 seconds ராம் சார் பற்றி பேசிட்டேன். ஸோ அதனால வந்து நான் ஐ forgot to talk about some other things. இதுக்கு நான் முடிக்கல. இல்லை படம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த ஈவெண்ட்டை வந்து இவ்வளோ வந்து ஒரு 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 புஷ் பண்ணி இவ்வளோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ பெருசாக பண்ணதுக்கு மாறி தேங்க்யூ ஸோ மச்.
தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இல்லை எங்க ராம் சார் எங்க டைரக்ஷன் டீம் எல்லாருக்குமே பேர்ல எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாருமே பின்னாடி வந்து வேர்வை சொட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இது நாங்கள் ஒரு ஃபேமிலியாக வந்து எடுத்த படம். நீங்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்தை தயவு செஞ்சு தியேட்டரில் பாருங்கள். அது ஒன்று தான் எங்களோட ரிக்வஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. ஆக்சுவலி ராம் சார் பற்றியே பேசுறதுனால ஐ ஃபர்காட் அபவுட் அவர் டீம். ஓகே, மாரி செல்வராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குன்னா அதில் தாய்மாமன் ஒருத்தர் இருப்பா தெரியுமா, எல்லா வேலையும் சரி சாப்பிட்டாங்களா பண்ணாங்களா உட்காந்தாங்க, அந்த மாதிரி எல்லா வேலையும் நீங்கள் தான் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்த டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு ராம் சாரை லவ் பண்ணுறாங்கன்றது சொன்னாங்க. அதுக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் மதன் கார்கி சார், 1000 பாட்டு. நீங்கள் எவ்வளோ நல்ல பாட்டு இருந்தாலும் என் படத்தில் தான் அந்த 1000 பாட்டு வரணும் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வந்து என்னென்னா ஒரு கவிதை தான் என்னால் அதை புரிஞ்சிக்க முடியுது. தேங்க்யூ. அண்ட் அது ரொம்ப சந்தோஷம். அண்ட் சந்தோஷ் ஜெயநிதி பிரதர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வண்டர்ஃபுல் சாங். பிக் ஃபேன் ஆஃப் யோர்ஸ். அண்ட் நீங்கள் இன்னும் போக வேண்டிய இடம் நிறையா இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஏகா சார், நான் வந்து உங்களுக்கு தான் தெரியும் ரிச் பாய்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குல்ல, அது நான் ரிச் பாய்ஸாக நடிக்கும் போது அவர் அசிஸ்டன்ட் அவர். ஸோ இன்னைக்கு என் படத்துக்கு நான் இந்த படத்தை மெயினாக நடிக்கும் போது நீங்கள் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட். அண்ட் இதில் நடித்த அஞ்சலி வந்து ஒரு நேச்சுரல் பெர்ஃபார்மர். அதாவது ஈஸி டு ஒர்க் வித். இந்த மாதிரி இது வந்து அஞ்சலி பண்ணுறாங்க அப்படின்னு ராம் சார் சொல்லும்போது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது, ரொம்ப அழகாக பண்ணாங்க. இந்த போர்ஷன் பார்த்த எல்லாருமே நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க மேடம். நான் நிறைய போய் சொன்னேன், பட் இன்னைக்கு நீங்கள் உண்மையை சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் கிரேஸ் ஆண்டனி, அந்த எப்படி நான் ஒரு நல்ல டான்ஸரோ அது மாதிரி அவங்களும் ஒரு சூப்பர் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் நிறைய சீன் அவங்களுக்கு பார்க்கும்போது நமக்கு தெரியாமே கண்ணில் தண்ணி வர மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அஜு ஓகேஸ் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுவோம். அந்த சீன் பண்ணும்போது இது ரொம்ப நாள் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ ஈஸி டு ஒர்க் வித். வெல்கம் போத் ஆஃப் யூ ஃபார் தமிழ் இண்டஸ்ட்ரி. ஏன்னா இவங்க வந்து நடிக்கணுன்ட்டு வந்து நிவின் பாலி தான் சொன்னாராம் சார் உங்கள்கிட்ட. இவரும் நடிக்க நிவின் பாலி தான் சொன்னாராம். இதை எல்லாம் இன்டர்வியூவில் சொன்னாங்க. எனக்கே டவுட் இருக்குது, நான் நடிக்கிறது நிவின் பாலி தான் உங்கள்கிட்ட சொன்னாரா? ஏன்னா யாரை போட்டால் நிவின் பாலி தான் சொன்னார், நிவின் பாலி தான் சொன்னாருன்றாங்க. அண்ட் நீங்கள் யார் சொன்னாங்க? யாரும் சொன்னாங்க? ஓகே ஓகே. ஸோ ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே ஒர்க் பண்ணது. நான் வேறு யாருன்னா ஓகே, முக்கியமான பிரதீப் சார் பிரதர், ப்ளீஸ் ஒரு நிமிஷம் ஏழுங்கள, ப்ளீஸ் கிவ் பிக் ஹேண்ட் டு ஹிம். ஏன்னா வந்து முக்கியமான அவர் தான். அவர் இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்காது. கடவுளை வந்து எல்லாரும் ஒரு முக்கியமாக சிலர் வந்து ஒரு கரெக்டான இடத்துல உட்கார வைப்பார்ல, அது மாதிரி ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காரு. ஸ்டில் லாங் வே டு கோ ப்ரோ. ஐம் ஸோ ஹாப்பி நீங்கள் ராம் சார் வந்து இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணதுக்கு. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி வி ஆல் பார்ட் ஆஃப் தட். Thank you so much. Thank you. Thank you so much, sir. One moment I'll take to invite actress Maina onto the stage, please. Yes. எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம். எனக்கு அவ்வளோ நல்லா தமிழ் பேச தெரியாது, பட் இருந்தாலும் தமிழ் பேச ட்ரை பண்ணுறேன். ஐ நோ எல்லோரும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன்னு, எனக்கு அவ்வளோ டைம் வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் ராம் சார். ஏன்னா சிவ சார் சொன்ன மாதிரி ஒரு நாள் நிவின் சேட்டன் கால் பண்ணிவிட்டு, நான் அந்த ஸ்டோரியை சொல்கிறேன். கால் பண்ணிவிட்டு அவர் கேட்டாச்சு, உங்களுக்கு தமிழ் மூவி நடிக்கணும்னு ஆசை இருக்குது அப்படி கேட்டாச்சு. ஸோ ஐ சார் இருக்குது ஆப்வியஸ்லி. அப்போ தான் சொன்னேன், ஒரு படம் இருக்குது பேரன்போட அப்போ சொல்லலை, ராம் சாரோட படம் அப்படி சொல்லியாச்சு. அப்போ அந்த டைமில் எனக்கு ராம் சார்னு யாருன்னு தெரியாது. ஸோ அப்போ நான் கேட்டேன், அது யார் அப்படி கேட்கும்போது சொன்னேன், நான் இப்போ ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன், ஏழுக்கடல் ஏழைமலைன்னு சொல்லிட்டு. ஸோ இவர் தான் பேரன்போட டைரக்டர் அப்படி சொல்லியாச்சு. அப்போ நான் பேரன் மூவி பார்த்துருக்கு. ஸோ எனக்கு அந்த மூவி ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் என்ன மம்முக்கால தானே, நான் மம்முக்கா இருந்ததுனால நான் அந்த மூவி பார்த்தேன். ஓகே, நமக்கு தெரிஞ்ச மலையாள வார்த்தை கொஞ்சம் கான்ஃபிடன்ஸாக இருக்குது சார். ஏடா கோபி ஈ பாத்ரூம் அந்த டைலாக் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ இது வேற படம் மேடம், நீங்கள் சீரியஸாக தெரியும்.
நான் என்ன சொல்லாது மறந்து போயிடுச்சு. ஓகே, ஸோ அப்படி தான் நான் இந்த படத்தில் வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் லிவிங் சேட்டன். அண்ட் அதுக்கப்புறம் ராம் சார் சொன்னேன்னா 25 days மட்டும்தான் வேணும். ஸோ பரவாயில்ல பண்ணிடலாம், 25 days தானே. நம்ம மலையாளத்தில் பண்ணும்போது 30 days இருந்துச்சுன்னா நம்ம 20 daysலேயே முடிஞ்சிடும். ஸோ ஓகே, அப்படி வச்சு படம் என்னை வச்சு தான் ஷூட்டிங் ஆரம்பித்தேன் கோயம்புத்தூரில். ஸோ போயப்போ ரொம்ப டஸ்ட்டு, ரோட் பனி எல்லாம் நடந்துட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன். அப்போது போயிட்டு எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குது. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஆஸ்மா ஒரு ஃபீலிங் ஆரம்பித்தேன். ஸோ நான் சார்கிட்ட சொல்லலை, ஏன்னா அவர்கிட்ட ஒர்க் பண்ணி ஒரு 2-3 days கழிஞ்சப்போ தான் எனக்கு புரிய வந்தேன். பிகாஸ் என்ன ஹீஸ் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டைரக்டர். மலையாளத்தில் இந்த மாதிரி டைரக்டர் கிடையாது. ஏன்னா அவர் ஒர்க் பண்ணும்போது தண்ணி குடிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், எதுவும் இல்லை. ஒன்லி ஃபோக்கஸ் படம் படம் படம், அதுதான். ஸோ எனக்கு அவர்கிட்ட போய் சார் பிரேக் இருக்கா, சாப்பிடணும் அப்படி பேசுறதுக்கு பயமாக இருக்குது. பயமாக இந்த சென்ஸ் அவரோட டெடிக்கேஷனாக வேறு லெவல். ஸோ அப்போ எனக்கு இந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குது நான் சொல்லலை. ரீசனாக நான் காரணம் ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம் வராது அந்த மாதிரி நான் அதை விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கொச்சியில் போய் நான் டெய்லி காலையில் 2 puff இன்ஹேலர், ஈவினிங் 2 puff இன்ஹேலர், அந்த மாதிரி ஹெல்த் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி வந்து ராம் சார் சொன்னேன்னா கிரேஸ் நம்ம நெக்ஸ்ட் ஷெட்யூல் போக போகிறேன், அதில் சிவா சார் இருக்குது, அந்த ஷெட்யூலில் நம்ம ஓட போகிறேன் அப்படி சொல்லியாச்சு. அப்போ இந்த ஆஸ்மா வச்சு நான் எப்படி ஓடும், அதை வச்சு ஷூட்டிங் ஆரம்பித்தேன். பாலக்காடு தான். எப்படி சார் ஓடணும் கிரேஸ், நீங்கள் பார்க்கும்போது இந்த மலை தான், இந்த மலைக்கு கீழே இருந்தால் மேலே வரைக்கும் ஓடணும். அப்போ பார்த்தப்போ ஓகே ஃபைன் ஓடிடலாம். என்னை விட அதிகமாக எனர்ஜி இருக்கும்னு நான் நினச்சேன். இவர் அதை விட மடியே. ஏன்னா இவங்க அன்னைக்கு தான் ஃபர்ஸ்டே ஓடுறாங்க, 1 மாசமா ஓடிட்டு தான் அதுக்கப்புறம் என்ன கூப்பிடுறாங்க. காலையில் வந்தோன்னு மலையை காட்டுவார், சார் இன்னைக்கு ஷார்ட் மலையில் ஏறுறது சார் அப்படின்னு. ஓகே சார் அப்படின்னா எத்தனை தடவைன்னு சொல்ல மாட்டார். ஸோ மலையில் ஏறிடுவோம் சார், இப்போ ஏறுறது பிகின் எடுத்தாச்சு, இப்போ கேமரா முன்னாடி போய் கீழே இறங்குவாங்க. இது மாதிரி மலையை, அந்த மலையை நாங்கள் ஆக்சுவலாக நாங்கள் 2 பேருமே அந்த பாலக்காடுலேருந்து நேராக ரோட்டில் நடந்துருந்தோன்னா இவங்க வீட்டுக்கு குச்சி நடந்து போயிருப்பாங்க, நான் சென்னைக்கு வீட்டுக்கு நடந்தே வந்திருப்பேன். அந்த அளவுக்கு ஓடி நடந்தது படம் சார் அது. எதுனா ஆர்டிஸ்ட்டு நீங்கள் சீக்கிரமாக ஒரு 90 days ஒல்லி ஆகிறது எப்படி அப்படின்னு நினச்சிங்கன்னா டைரக்டர் ராமோட ஒர்க் பண்ணுங்க. நிச்சயமாக வந்து 15-20 கிலோ உங்களை குறைச்சி ஹெல்த்தியாக இருப்பார் சார். தப்பாக சொல்ல சார், ஹெல்த்தியாக சார். சார் இதெல்லாம் ஸ்டேஜுக்கு பேசுறது, அந்த கதையெல்லாம் பத்திரமா வச்சுங்க. அடுத்தது ஜோக்ஸ் அபார்ட். அப்போ அதுக்கப்புறம் மலை ஏறி திரும்பி வந்து எனக்கு ஒரு பூல் சீன் இருக்குது. அன்பு பூலில் ஜம்ப் பண்ணோம். ஸோ அவரை பின்னாடி போய் காப்பாற்றணும் அந்த சீன் தான். ஸோ அது பண்ணுறதுக்கு அவர் கேட்டேன் என்னென்னா ஸ்விம்மிங் கற்றுக்கணும் அப்படி சொல்லியாச்சு. ஸோ ஸ்விம்மிங் எல்லாம் கற்றி நான் போய் ஷூட்டிங் இருக்கும்போது அவர் என்ன சொன்னேன்னா கிரேஸ் நீச்சல் தெரியாத மாதிரி நீந்தணும் அப்படி சொல்லியாச்சு. அது சார் சார் எப்படி சார் அந்த மாதிரி இல்லை, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி சொல்லியாச்சு. ஸோ கேமரா அங்கங்கே வச்சு 4 கேமரா அங்கங்கே இருக்குது. ஸோ இவனுக்கும் நீச்சல் தெரியாது, இதுக்காக கற்றுட்டேன். ஸோ இவன் ஜம்ப் பண்ணியாச்சு. ஸோ சிங்கிள் ஷாட்டு தான், ஜம்ப் பண்ணியாச்சு. எப்படின்னு தெரியலை. அதெல்லாம் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு அந்த போண்டில் வர இது எப்படின்னா ஒரு ½ hour ஒரு ஜீப்பில் போன ஒரு சிச்சுவேஷன் தான். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இங்கே எல்லாம் இவ்வளோ டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனும் ஒரு உருக்கு மாதிரி ஒரு மனுஷன் இப்படியே நம்ம கூட நின்றுட்டே இருக்கு, நம்ம எல்லாத்தையும் மறந்துடும். ஸோ அவரோட எனர்ஜி பக்கத்தில் போனால் நமக்கு பீட் பண்ணவே முடியாது, அந்த அளவில் இருக்குது அந்த மனுஷன். ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா இந்த ஜீப்பில் போகும்போது எனக்கு ஒரு அடிப்பட்டேன், எனக்கு பேக்கில் போகும்போது எனக்கு அடிப்பட்டேன், எனக்கு கிரிக் ஒரு சவுண்டு வந்துடுச்சு. ஸோ ஏன்னா என்னோட டிஸ்க்கு இல்லை ஒரு பல்ஜ் வந்துடுச்சு. ஸோ எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு அந்த பெயின். பட் அதுவும் நான் அவர்கிட்ட சொல்லலை, ஏன்னா நான் விசாரிச்சேன் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ட்ரக்கிங் அண்ட் ஆல் தட். அதனால தான் நினச்சி போய் அதுக்கப்புறம் பின்னே மலை ஏறி மலை திருச்சி வந்து எல்லாம் கழிஞ்சு ஷூட்டிங் ஃபினிஷ் ஆகி அவர் 25 days தான் கேட்டேன், 90 daysலாம் ஷூட்டு முடிஞ்சுது. ஸோ
அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் இன்னொரு 2 படம் ஃபினிஷ் ஆகி ஒரு நாளில் உட்காரும் போது எனக்கு இந்த ரைட் லைக் ஃபீல் ஆகலை. ஸோ அப்போ ஏன்னா ஃபிசியோதெரப்பிக்கு எல்லாம் போய் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் போய் எம்ஆர்ஐ எடுத்தப்போ டிஸ்க் பல்ஜு L5 லார்ஜு. வாவ் நைஸ், ஒரு ஃபஸ்ட் தமிழ் மூவி பண்ணுறதுக்கு இவ்வளோ ஓகே ஃபைன். அதெல்லாம் நான் சர்ஜரிக்கு அப்போ டாக்டர் கிட்ட போய் டாக்டர் என்ன சொன்னால் நெக்ஸ்ட் டே சர்ஜரி அப்படின்னு சொல்லி நான் ராம் சாரை கால் பண்ணுறேன். சார் நாளை எனக்கு சர்ஜரி சார் அப்படி சொன்னேன். அவர் என்ன கேட்டேன்னா கிரேஸ் சார் நம்ம படத்தில் நடிக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு, இந்த ஹோல் ஸ்டோரி எல்லாம் சொல்லி அவர் என்ன சொன்னா பரவாயில்ல கிரேஸ் போய் பண்ணிட்டு வா அப்படி சொல்லி. அப்போனா சார் என்னோட இது வலிச்சு சார் பரவாயில்ல கிரேஸ் போய் பண்ணிட்டு வா அப்படி சொன்னேன். அந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ் இருக்குது அவருக்கு என் மேலே. ஸோ அதெல்லாம் வச்சு இதெல்லாம் முடிஞ்சு நான் இந்த ப்ரொமோஷன் டைமில் தான் சிவா சார்கிட்ட சொன்னேன். அவருக்கு தெரியாது, அந்த டைமில் எதுவும் அவருக்கு தெரியாது. பட் இதெல்லாம் மாற்றி வச்சுன்னா எனக்கு இது ஒரு பெயினாக ஃபீல் ஆகலை. ஏன்னா இது ஒரு இந்த படத்தோட ரிசல்ட் பார்க்கும்போது நீங்கள் எல்லாரும் கொடுக்கணும் அன்புனா அந்த இது அன்பு தானே. ஸோ அது பார்க்கும்போது எனக்கு அந்த வலி எங்கேயே போயிடுச்சுன்னு தெரியல. நம்ம ஒரு அம்மா குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் இல்லை சார் எனக்கு சொல்லணும் சார், அதனால தான் பெற்றதுக்கப்புறம் பெற்றதுக்கப்புறம் அந்த வலி மறந்து போயிடும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எனக்கு. ஸோ ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல். ராம் சார் மாதிரி ஒரு ஆளோட படம், அது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லும்போது ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இதெல்லாம் சும்மா தான் சார் சொன்னேன் சார். நாங்கள் பேசுறது எல்லாம் சும்மா தான் சார். நீங்கள் சேர்த்துக்கூடாது. நீங்கள்